நீங்கள் நைட் சாப்பாடு சப்பாத்தியாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன ரவுண்டு இல்லை, பெரிய ரவுண்டு இல்லாமல் அப்படியே சூரியன் போல் நிலா போல் ரவுண்டாக க்ளீனாக செஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தவாயில் போட்டுங்க. இது தோசை திருப்பி கூட தேவையில்லை, அப்படியே கையில் எடுத்துடலாம். அப்படியே சூப்பராக அருமையாக வரும் சப்பாத்தி. எண்ணெயும் தேவையில்லை, தோசை திருப்பி தேவை இருக்குது, அப்படியே கையிலே பாருங்கள், எடுத்து கையிலே போட்டுடலாம். ஓகேங்களா? அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. இது மண் தவாவில் செய்கிறது, இது இரும்பு தவா கிடையாது, மண் தவா இது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. சூப்பராக அப்படியே க்ளீனாக கட்டான பாத்திரத்தில் க்ளீனாக செஞ்சிங்கன்னா சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தி அருமையாக வரும். இவ்வளோ தாங்க போதும். அப்படியே எடுத்துடலாம். எடுத்து சப்பாத்தியில் அவ்வளோதாங்க. நம்ம தோசை திருப்பியும் தேவை கிடையாது, எண்ணெயும் தேவையில்லை. சப்பாத்தி மட்டும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மண் தவாவில் செய்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்தி. ஓகேங்களா? சப்பாத்தி பண்ணால் அது உப்புலாம் சூப்பராக வரும். நம்ம எண்ணெயும் தேவையில்லை. பாருங்கள், தெரியுதுங்களா? சப்பாத்தி உப்புலாம் வருது, உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? அருமையாக டேஸ்ட்டில் இருக்குங்க சப்பாத்தி. நீங்கள் இரும்பு தவாவில் சொல்கிறத விட நீங்கள் மண் தவாவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சப்பாத்தி உப்புலாம் வருதுங்களா? சூப்பராக வரும் சப்பாத்தி. இந்த அரைக்கீரை, தண்டுக்கீரை கடைஞ்சிருக்கோம், அது போட்டிருக்கோம் இந்த சப்பாத்திக்கு. இது புதினா சட்னி, மீட் சட்னி. இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். அருமையாக டேஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த புதினா சட்னிக்கு சப்பாத்திக்கு புதினா சட்னி. அடுத்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, அரைக்கீரை சூப்பராக கடைஞ்சிருக்கும். அருமையான டேஸ்ட்டில். நீங்களும் இதை ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நைட்டுக்கு முடிஞ்சால் 2 சப்பாத்தி சாப்பிடுங்க, ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுங்க. உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ்.